திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியின் 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட 14 மையங்களில் பயன்படுத்த அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்ததின் பெயரில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தேர்தல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்த காந்தி தலைமையில்தான் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரிபார்க்கும் பணி தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் தற்பொழுது இந்த வாக்கு சரிபார்க்கும் மையத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். சரியாக 9 மணிக்கு தொடங்கும் என இந்த பணிகள் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தினசரி 2 இயந்திரங்கள் வீதம் 7 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்திரமேரூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மறுபரிசோதனை கோரிக்கை வைத்த நிலையில் இந்த பணிகள் இன்று முதல் தொடங்கி 7 நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 6.5 லட்சம் பணம் இதற்காக தொகையாக செலுத்தி திமுக கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது இந்த வாக்கு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்னதாக தமிழகத்தில் வேலூரில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது 2026 அந்த கொளத்தூர் தொகுதிக்கான சரிபார்க்கும் பணியானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது மொத்தம் 3 கட்டமாக நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்பதை எண்ணப்படும் என்றும், அதே போல 2ஆம் கட்டமாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் மீண்டும் அந்த வாக்கு பரிசோதனையை வாக்கு செலுத்தி சரிபார்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல 3ஆவதாக திமுக வாக்குப்பதிவு திமுகவுடைய வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி.